அது 12 போட்டான். அது 12 அவர் தான் வேலை செய்யறாரு. புரியல. 8 இல்லையா? பசங்களை வர சொல்லலாம். என்ன வாங்க, எல்லாரும் வாங்க. அக்கா அவங்க யார்? வாங்க வாங்க. உங்க குழந்தைங்க ஒவ்வொருத்தரா வர சொல்லுங்க. போட்டோ அவர் தருவார். அண்ணா இறங்கி வாங்க. வாங்க தம்பி, வரிசையா வாங்கிட்டு போய் சுத்தி நிக்கணும். சரியா? இது என்னது? மண்ணு, மரத்தோட அம்மா. சரியா? வாங்க, ஒருத்தர வேகமா வாங்க. அப்படி ரவுண்டா நில்லுங்க, சுத்தி நில்லுங்க, மரத்தை சுத்தி நில்லுங்க. ஓடு ஓடு ஓடு. சுத்தி போங்க, ஒன்னும் போங்க, ஒன்னும் தள்ளி போங்க. எல்லாருக்கும் இடம் வேணும். கீழே குனிஞ்சு வாங்க. சரியா? மண்ணுக்கு எப்பவுமே மரியாதை கொடுக்கணும். மண்ணு தான் நமக்கு எல்லாமே. சரியா? சாப்பிடக்கூடாது. எல்லாரும் கையில மண் இருக்கா பாத்துங்க. மண்ணுல பொண்ணு இருக்கும், பொண்ணுல பொக்கிஷமே இருக்கும். வாங்க, பாப்பா கையில கொஞ்சம் போடும்போது அவ கையில சுத்தி வாங்க. இன்னும் பின்னாடி போங்க. கொஞ்சம் போட பின்னாடி போய்க்கோங்க. பக்கத்துல வாங்க, என் பக்கத்துல வாங்க. எல்லாரும் வாங்க. டிரைவருங்க வாங்க, போனை கட் பண்ணுங்க. எல்லாரும் வந்தாச்சு. அண்ணா மண் எடுங்க. கொஞ்சம் மட்டும் கேப் போட்டுக்கலாம். சரி, எல்லாரும் வந்தாச்சா? வாங்க வாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டோம். வாங்க, மண்ணு போடலாம். வாங்க சார், வாங்க, இப்படி வாங்க. இந்த அவருக்கு வழி விடுங்க. இது அரசு மரம் கொடுக்குற வாய்ப்பு. இது ரெண்டுமே அரசு மரம் தான். வாங்கம்மா வாங்க, கொஞ்சம் வழி விடுங்க. அம்மா கொஞ்சம் அப்படி வழி. அரசு மரம், ஆலமரம் வந்து இலை ஒரு வித்தியாசம் இருக்கு. இலை ஒரு வித்தியாசம் இருக்கும். கையில ஏதோ மூலிகை வச்சிருக்கீங்க. என்னது? கொய்யா இலை. அது எதுக்காக எடுத்திருக்கீங்க? கசாயம். ரைட். பரவாயில்ல, வாங்க. எல்லாரும் வந்தாச்சா? ஓகே. பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. மரம் பேசுறது கேட்கணும். சரியா? அமைதியா இருங்க. மரம் பேசுறது கேட்கணும்.
மரம் பேசுமா பேசலா? பேசும் பேசும் பேசும். நான் காட்டுறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் தான். இது என்ன மரம்? யாராவது சின்ன பசங்க யார் இருக்குது இல்லையே? யார் சின்ன பையன்? சரி, நீ சொல்றா. என்னடா மரம் இது? பீப்பிள் ட்ரீ. சூப்பர். தமிழ்ல அரச மரம். அப்போ மரங்களுக்கெல்லாம் இதுதான் அரசன், நமக்கும் இதுதான் அரசன். சரியா? நமக்கெல்லாம் மூச்சு யார் கொடுக்குறாங்க? மரம். நமக்கு மூச்சு கொடுக்கறதுல அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய, மூச்சுன்னா ஆக்சிஜன். சரியா? அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரங்கள்ல ரொம்ப முக்கியமான மரம் அரச மரம். இந்த ஆலமரம், அரச மரம், அத்தி மரம் இதெல்லாமே பால் வர்ற வகை சார்ந்த மரங்கள். இந்த மரங்கள் எல்லாமே அதிக அளவில் இலைகள் எல்லாம் பார்த்தா பெருசா இருக்கும், அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கும். சரியா? இது வந்து கோவை மாநகராட்சியினுடைய ஒரு வாய்க்கால் தூர்வாரும் பணி. என்ன வார்டுங்க மேடம் அது? 104வது வார்டில் 94வது வார்டில் கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பாக ஒரு நீர்வழி பாதை தூர்வாடுறாங்க. அங்கே வந்து ஒரு சுற்றுச்சுவரும் எழுப்புறாங்க அந்த தண்ணீர் பாதை போகிறதுக்காக. ஒரு நகர பகுதிகளில் நிறைய இடத்துல பார்த்தா வாய்க்கால்கள் கூட இல்லாமல் போச்சு, நிறைய இடங்களில் மரமும் இல்லாமல் போச்சு. அப்போ அந்த வாய்க்கால்களும் நீராதாரங்களையும் பாதுகாக்கணும், மரங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த வாய்க்கால் ஓரத்தில் அந்த சாலைக்கு இடையூறாக இருந்த, அந்த பணிக்கு இடையூறாக இருந்த ஒரு மரத்தை வெட்டக்கூடாது, அதை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் மண்ணு கொடுங்க. அப்படியே தாய்மண்ணாமல் இருந்தாங்க. யாரும் பேசக்கூடாது, பேசுறது கேட்கணும். அப்போ இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி கோவை மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவுப்படி மரங்களுக்கு மறுவாழ்வு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கோவை மாவட்ட பசுமை குழுவில் இந்த பணி நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற பெரிய விஷயம். இந்த மரத்தை விட்டுருந்தா, வெட்டி போட்டிருந்தா எங்கேயோ விறகா போய் எரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறைய மரங்களை நம்ம இழந்திருக்கோம். அதுக்கு பதிலாக இதை மாற்றி இன்னொரு இடத்துல வைக்கலாம்னு சொல்லி இந்த மாநகராட்சிக்கு சொந்தமான பொது ஒதுக்கீட்டோட ரிசர்வ் சைட்டில் இன்றைக்கி இது கொண்டு வந்து நட வந்திருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மரங்களுக்கெல்லாம் 1000 வருஷம் வாழும். எல்லோரும் கேட்டிருக்கீங்களா? அரச மரம், ஆலமரத்துக்கெல்லாம் 1000 வயசுன்னு சொல்லுவாங்க. பல தலைமுறைகளை இது பார்க்கும். இப்போ இதுக்கு ஒரு வயசு ஒரு 10, 15, 20 இருக்கலாம். அவ்வளோ இனி வர்ற கிட்டத்தட்ட 950 வருஷத்தை நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்ற உணர்வோடு தான் இந்த இடத்துல வைக்கிறோம். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் உங்கள் பகுதி மக்களையும், இந்த மண்ணையும், இந்த மாவட்டத்தையும் வாழ வைக்கும். அதே மாதிரி நிறைய ஆரோக்கியங்களை கொடுக்கும். இதை சுற்றி வந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க, அரச மரத்தை சுற்றி போனால் நிறைய நன்மை இருக்குது, குழந்தை கூட பிறக்குன்னு சொல்லுவாங்க, ஆரோக்கியப்படுத்த உடலை அப்படின்னு. அது மாதிரி அந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு மரத்தை காப்பாற்றுறோம். நம்ம காப்பாற்றுறதுல எவ்வளோ சந்தோஷமாக அந்த மரங்கள்லாம் பாருங்க. இப்போ என்னென்னா மரங்களெல்லாம் பேசுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா? தெரியுமா? மரங்கள்லாம் பேசுவோம். சார் பேசுக்கலாம், மரங்கள்லாம் பேசும். நாங்கள்லாம் மரங்களோட வாழ்கிறோம், பேசுகிறோம். ஒரு கிளையை வெட்டினாலும் ஒரு இலையை கிள்ளினாலும் அதுக்கு வலிக்கும்னு சொல்லி உணர்றோம். அந்த அடிப்படையில் இந்த மரத்து கூட பேசிட்டு இந்த தாய்மண்ணை போட்டு நம்ம இந்த பணியை முடிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான். சரியா? எல்லாரும் பேசணும் மரத்து கூட. சரியா? வண்டி ஆஃப் பண்ணுங்க, வண்டி ஆஃப் பண்ணுங்க. சரி, மரத்து கூட பேசிடலாமா? சத்தம் போடாம இருங்க, ஒரே நிமிஷம். உன்னை வந்து அந்த வாய்க்கால் கரையில் நட்டு வச்சது யாருன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த பறவையின் விதையில் முளைச்ச வேறு உயிர்னு எனக்கு தெரியாது. எங்களோட நோக்கம் உன்னோட உயிரை காக்கணும் அப்படிங்கிற உணர்வு தான். அதுக்காக தான் இந்த பணியை இவ்வளோ ஊர் கூடி பேர் இருக்க மாதிரி நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். இதில் நெடுஞ்சாலைக்கு நம்ம மாநகராட்சி அதிகாரிகள், மின்சார வாரிய அதிகாரிகள், பொதுமக்கள், இந்த பள்ளியினுடைய மாணவர்கள், இந்த 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 பணிகளில் ஈடுபட்டக்கூடிய கட்டுமான நிறுவனத்தினர் எல்லாருமே, கிரீன் கேர் அமைப்பினர் எல்லாருமே உடன் இருக்காங்க. இது என்னன்னா ஒரு முயற்சி. இப்போ நாங்கள் உன்னை வந்து காப்பாற்ற கொண்டு வந்திருக்கோம். நீ எவ்வளோ சீக்கிரம் திரும்ப வளர்ந்து காட்டுறியோ, உன்னை போன்ற வேறு பணிகளுக்காக இடையூறாக உள்ள மரங்களை நாங்கள் வெட்டாமல் மறுநடவு பண்ணி காப்பாற்றுவோம். வளருவீங்கிற நம்பிக்கையோட இந்த தாய் மண்ணை கையில் வச்சுருக்கோம். உனக்கான நீர் தேவைக்காக அதையும் வர வச்சு இந்த பகுதியும் செழிப்பாக்கி, இந்த மண்ணையும் வளமாக்கி, இந்த மக்களையும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும். அதனால் ஒன்று வேண்டிட்டு நீ வாழ்ந்துட்டு இருந்த தாய் மண்ணை நாங்கள் எல்லோரும் போடுறதா இருக்கோம். இன்னொரு ஒரே நிமிஷம் சார். எல்லாரும் கையிலையும் மண் இருக்குது. என்ன இருக்குது கையில்? மண் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மண் நம்ம எல்லாம் நாங்கள்லாம் மண்ணை தின்னு விளையாடி இருக்கோம். மண்ணை தின்னு அடி வாங்கிருக்கோம் இல்லைங்களா? நம்மளாம் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் மண்ணில் விளையாடி இருக்கீங்களா? விளையாட விடுறாங்களா? மண்ணை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க?
சாப்பிட்டு எல்லாரும் ஒரு சாப்பிட்டீங்களா? பரவாயில்ல. ஆனா இப்ப உள்ள தலைமுறை வந்து மண்ணையே தொடறதில்லை. நம்மளே என்ன பண்றோம், ஷூ போடுறோம், செப்பல் போடுறோம், அப்படியே ஓடிடுறோம். மண்ணுக்கு நமக்குமான உறவே இல்லாம போச்சு. இன்னொன்று சொல்லப்போனா சாலைகள்ல மண்ணே இல்லை. நிறைய நகரப்பகுதிகளில் சுத்தமாகவே மண் இல்லை. இப்போ மண்ணையும் பாதுகாக்கணுன்ற உணர்வை விதைக்கிற விதமாக தான் இந்த தாய் மண்ணை கையில் எடுத்திருக்கோம். இந்த மரத்தோட உயிர் இந்த மண்ணில் இருக்கு, நம்மளுடைய மூச்சு இந்த மரத்துக்குள்ள இருக்கு. இதை காப்பாற்றணும்னு வேண்டிட்டு எல்லாரும் தாய் மண்ணை போடலாம். அப்படியே ஒவ்வொருத்தராக போட்டு அப்படி வாங்க, போடுங்க. அப்படி மரத்துக்கிட்ட போய் போடுங்க. நல்லா வாழணும்னு வேண்டிட்டு போட்டு அப்படி வாங்க, வாங்க இப்படி வந்துருங்க. ஒவ்வொருத்தராக போட்டு இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, வந்துருங்க வந்துருங்க சார். அப்படி வாங்க, எல்லாரும் வாங்க. அப்படியே போடுங்க. நீங்க அப்படியே போட்டு போட்டு வெளியில வந்துருங்க. அப்படியே நின்னு போடுங்க. அப்படியே போடுங்க. அப்படியே போட்டு வந்துருங்க. அப்படியே போட்டு வெளிய வந்துருங்க. சார் எல்லாரும் வந்து போடுங்க. போட்டுருங்க. மரம் நல்லா வாழணும்னு அவர்கிட்ட சொல்லுங்க. நாங்க காப்பாத்துறோம். எல்லாம் நீங்க தான் காப்பாத்தணும், இந்த ஊர்க்காரங்க. சரியா? வந்து போடுங்க. குழந்தைகிட்டையும் கொடுங்க. மரத்தோட கிளை